தம்பி சொல்லுங்கண்ணே. கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கப்பா. உள்ள அடப்பு எதுவும் இல்ல, நான் இருந்தா சொல்றேன். இப்ப போயிட்டு வாங்க. சடாடா பேடி நான்சென்ஸ் சுப்பேட். உன் கடையை சீல் வைக்க வந்திருக்கேன்டா. முதலாளி, நம்ம கடைக்கு சீல் வைக்க யாரோ வந்திருக்காங்க முதலாளி. ஆளை பார்த்தாலும் வினோதமா இருக்க. டக்குனு வாங்க முதலாளி. எவன்டா அது என் கடைக்கு சீல் வைக்க வந்திருக்குது? சொல்லுங்க, யார் நீங்க? உன் கடையில கவர் இருக்குன்னு எனக்கு உலகத்துல இருந்து தகவல் வந்திருக்குப்பா. என்ன சார், பிரியாணி கடை வச்சு கவர்ல எப்படி சார்? வெங்காய கத்திரிக்கால கவர்ல கொடுக்காம பேப்பர்ல கொடுப்பாங்க. பேப்பர்ல கொடுறா, இல்ல கையில கொடு. கவரே இருக்க கூடாது. நீங்களா இப்படி இருக்கனால தானே மே மாசத்துல வெயில் அடிக்க, டிசம்பர்ல மழை பெய்யுது. சார் கோவப்படாதீங்க சார், எதா இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கலாம் சார். ஓ, லஞ்சம் கொடுக்குறீங்களா? லஞ்சம் எதுக்கு விலை போக மாட்டான்டா இந்த சொடலை. உன் கடைக்கு வைக்கிறேன்டா சீலு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. என்னப்பா சிக்கன் பிரியாணி? ஆமா சார். டேய், சாருக்கு 4 சிக்கன் பிரியாணி கட்டுறா. நோ, 5 கட்டுப்பா. வீட்டுல கொண்டே வந்திருக்கா. சரி சார். டேய், சாருக்கு லெக் பீஸா கட்டுறா. சார், பார்சல் பேப்பர்ல போடவா இல்ல கவர்ல போடவா? தம்பி, பிரியாணி கடை வச்சுட்டு கவர்ல எப்படி? வெங்காய கத்திரிக்காய் பேப்பர்ல கட்டுவாங்க. நீ கவர்ல கட்டுப்பா. யார் கேக்குறா? நான் பாக்குறேன். சார் இந்தாங்க. தம்பி, முட்டை வச்சிட்டியா? 1க்கு 2 வச்சிருக்கேன் சார். இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி